வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன இந்த பதிவுல பார்க்க போறோம்னா, பட்ஜெட் 2024-25 பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அதனால மக்களுக்கும் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கும் என்ன பெனிஃபிட், என்ன சாதகம் பாதகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மொரார்ஜி தேசாய் அவர் 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணினதான் இதுவரைக்கும் அதிகமா இருந்தது. இப்போ அதைய நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணி மொரார்ஜி தேசாவை பீட் பண்றாங்க. அப்படிங்கிறதுக்கு மேடமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மிக முக்கியமா பட்ஜெட் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே சொல்றோம், நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுங்க? எலெக்ஷன் ரிசல்ட் அல்லது எலெக்ஷன் ஓட்டு போட போறோம்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுங்க? நம்ம வேலையை நாம பார்க்கல இல்லைங்க. ஜென்ரலா நாம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் போடுற ஓட்டுனாலதான் மாறிட போதா, ஆமா இந்த பட்ஜெட்னால எனக்கு என்ன வந்துட போகுது, அப்படியெல்லாம் கிடையாது. 100% மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் எல்லாருமே. அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க நடத்தக்கூடிய விஷயங்களை பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு பொதுவா கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பா அதைய நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு பதிவா தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட், 2024-25க்கான பட்ஜெட். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஜாக் பாட் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இறக்குமதி ஆகக்கூடிய தங்கத்துக்கு நிரபட் பாத்தீங்கன்னா 9% வரி குறைச்சு 6% பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15% இருந்துச்சு, இப்போ அதே 6% பண்ணிருக்காங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து தங்கம் இறக்குமதி பண்றதுக்கு 9% வரி குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீரோட பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை கண்டிப்பா குறையும். அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து தங்கங்களை கடத்திட்டு இங்க குறைவான விலைக்கு வித்துட்டு போயிடுறாங்க. அதனால சில மிகப்பெரிய தங்க கடை ஓனர்கள் மட்டும்தான் அதனால பெனிஃபிட் அடைகிறாங்க. பொதுமக்களுக்கு அந்த பெனிஃபிட் சேர்றதில்லை. அதைய தடுக்கிறதுக்காக, வெளிநாட்டுல இருந்து தங்கங்கள் கடத்திட்டு வர்றதை தடுக்கிறதுக்காக டோட்டலாவே வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, டாக்ஸை 9% குறைச்சிடறாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? தங்கத்தோட விலையை தானா குறைச்சிடுவாங்க. நேத்து இந்த பட்ஜெட் அறிவிச்ச உடனேயே தங்கம் நிரவட் பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் வரைக்கும் உடனே குறைஞ்சிருக்குது. அப்போ இன்னும் ஃபியூச்சரா இனி ஒரு 1 வீக்ல 1 மந்த்ல கண்டிப்பா தங்கத்தோட விலை ஒரு பவுனுக்கு 1500 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்போ இது ஒரு தங்கம் வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட், இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா, இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க அங்க தங்கம் விலை கம்மியா இருக்குது அப்படிங்கறனால அங்கிருந்து ஒரு நீரோட் பாத்தீங்கன்னா ஒரு 10 பவுன் வரைக்கும் வாங்கிட்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்துறாங்க. அப்போ இங்க சம்பாரிச்சு நம்ம நாட்டுல பணத்தை முதலீடு பண்ணாம வெளிநாட்டுல கொண்டு போய் கொடுக்கறதுனால நம்ம இந்தியாவுக்கு அந்த பொருளாதாரத்துல கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு ஏற்படுறத இதன் மூலியமா தடுக்கப்படுது. ஏன்? வெளிநாட்டுல போய் வாங்கினாலும் தங்க விலை ஒண்ணுதான், இந்தியாவில வாங்கினாலும் தங்க விலை ஒண்ணுதான். அப்படிங்கிற போது அந்த பணத்தை மக்கள் இங்கேயே முதலீடு செய்யறதுனால இந்தியாவோட பொருளாதாரம் டெவலப்மெண்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிறு தொழில் செய்யறவங்களுக்கு, சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு நேரோட் பார்த்தீங்கன்னா முத்ரா கடன் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்டே நீங்க கவர்மெண்ட்ல கடன் வாங்கி நீங்க அந்த 10 லட்சம் ரூபாயை தெளிவா திருப்பி கட்டியிருந்தால் உங்களுக்கு உடனே அதை 20 லட்சம் ரூபாய அந்த முத்ரா கடனை அதிகம் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புற்றுநோய் இந்தியாவில் மிகப்பெரிய லெவல்ல கேன்சர் நோய்கள் அதிகமா பரவிட்டு இருக்குது. அதற்கான மருந்துகள் வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். அப்படி இம்போர்ட் பண்ற போது அதற்கான வரி இருந்துச்சு. இப்போ அதற்கான வரிகள் 3 புற்றுநோய் மருந்துக்கு முழுவதுமே நீக்கம் செய்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே மருத்துவத்துறையில ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தும். ரைட். அதுக்கு அடுத்ததா எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் மிகப்பெரிய லெவல்ல, டூ வீலரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுல இந்தியாவுல வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு நீரோட் பாத்தீங்கன்னா லித்தனியம், தாமிரம் இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு நீரோட் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம 25 உலோகங்களுக்கு
இந்தியன் கவர்மெண்ட் இந்த வரி பட்ஜெட்ல வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற போது எலக்ட்ரிக்கல் வாகனங்களோட விலை வந்து கணிசமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய செல்போன், அதற்கான உதிரி பாகங்கள் வந்து நேரோட பாத்தீங்கன்னா 15% குறைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கறதுனால செல்போனோட போன் விலை வந்து குறையும். அதுக்கு செல்போன் சார்ஜரோட விலைகள் குறையும், எலக்ட்ரிக்கல் சாதனோட விலைகள் குறையும் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், ரைட்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறம் பொருளாதார டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காகவும் விவசாயம் வளருவதற்காகவும் மிக முக்கியமா இந்த பட்ஜெட்ல அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல், சோலார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. கரண்ட்டுக்கு பதிலாக சோலார்ல சூரிய ஒளியின் மூலியமாக கரண்ட் உற்பத்தி பண்றது வளர்ந்துட்டு இருக்குது. அதுக்காக நியரபட் பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் அதுக்கான வரி விலக்கு கொடுத்திருக்காங்க, ரைட்? இதெல்லாம் கம்பெனிக்கு இருக்குங்க. தனி மனிதன் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கண்டிப்பா பெனிஃபிட் இருக்குது. எப்படி அப்படின்னா 3 லட்சம் வரைக்கும் 3 லட்சம் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய வருட வருமானம் 3 லட்சத்துக்கு உள்ள இருந்தால் அவரு அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டியது இல்லை. அதுவே 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை வருமானம் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தால் 7%, 5%, 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு 10% வரியும், 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருடைய வருட வருமானம் இருந்தால் அவருக்கு 15% வரியும், 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருடைய வருட வருமானம் இருந்தால் 20% வருமான வரியும், 15 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 30% வரியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம், ரைட்? அதுக்கப்புறம் நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு, இந்த ஸ்கீம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா படித்த இளைஞர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள அடுத்த படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எஜுகேஷன் லோன் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள், அப்புறம் மிக முக்கியமான விஷயம்னா படித்த இளைஞர்கள் ஒரு கம்பெனில ஒரு வேலைக்கு சேர்றாங்க, அவங்களோட வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு இருந்தா, இது ஸ்கீம் ஏ, 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்தால் அவங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய். அப்போ 4 மாதங்களுக்கு ஒருக்கா 5,000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல நேரடியா வர வைக்கப்படும். அதுக்கப்புறம் அது வேணா ஸ்கீம் பி, ஒரு கம்பெனி அவங்க வச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனி வந்து இபிஎஃப் உள்ள இருக்குது, இந்தியன் கவர்மெண்டோட இபிஎஃப் உள்ள இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நல்ல ஸ்டாண்டர்டு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அவங்க வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு நியரபட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இவங்க கொடுக்கறாங்க, அவங்களுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இது ஸ்கீம் பி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் சி, மூன்றாவது, நாம் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம், இதுவும் இபிஎஃப் கீழே இருக்குது, படித்த இளைஞர்களுக்கு நாம வேலை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கம்பெனிக்கு மாசம் 3,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அரசாங்கம். அப்போ படித்த இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு அவங்க உதவுவதா இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமே இல்லை. 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது படித்த இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு நல்ல பட்ஜெட் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீகாருக்கு 26,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, ஆந்திராவுக்கு 15,000 கோடி ஒதுக்கிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. உண்மையாலுமே அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அரசும் சரி, கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும். சப்போர்ட்டா இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் இணக்கமா இருக்கணும். அவங்கள நாம பகச்சுக்கிறது மூலியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க கிட்ட வாங்க முடியறதில்லை. கண்டிப்பா அவங்க கூட கொஞ்சம் நாம இணக்கமா இருந்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் பல ஸ்கீமுகளை வாங்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.